ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6வது சாப்டர் புள்ளியியலில் எடுத்துக்காட்டு 1 சம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துலாம். 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் எடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு வேல்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளை நிகழ்வெண் பரவல் அட்டவணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் கீழே அவங்க ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். இப்போது 6.1 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம எடுத்துக்காட்டு சம் தான் இது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை க்ரியேட் பண்ணணும். இந்த அட்டவணை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடை, அடுத்தது குறிகள், அடுத்தது நிகழ்வெண். குறிகள்லாம் என்னென்னா எத்தனை தடவை இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த நிகழ்வெண்ணுங்கிறது இந்த குறிகளை கவுண்ட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 15ன்ற நம்பர் தான் இருக்கிறதுலே இங்கே சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 15ன்ற நம்பர் எத்தனை இருக்குன்னு எண்ணலாம். இப்போ நான் 15 மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3. அப்போ இங்கே குறி எத்தனை போடணும்? 1க்கு ஒரு குறி இந்த இடத்துல போடணும். 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ இங்கே இப்போ எத்தனை வரும் நிகழ்வெண்ணில்? 3. இதே மாதிரி 16ன்ற நம்பருக்கு பார்க்க போகிறோம். 16ன்ற நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, அடுத்தது 2, 3, 4, இதுக்கு மேலே இல்லை. ஸோ இப்போ இங்கே நம்ம எத்தனை போடணும்? ஒன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் போடணும். 3 4. அப்போ 4. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நான் போட்டுட்ருக்கேன். என்னென்னா 18க்கு எத்தனை இருக்குது, 20க்கு எத்தனை இருக்குது, 24க்கு எத்தனை அப்படின்னு சொல்லி எல்லா நம்பருக்கும் நம்ம குறிகளை போட்டுட்டு அதுக்கான நிகழ்வெண்ணையும் போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்? அடுத்தது மொத்தம் இது நிகழ்வெண்ணில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆட் கூட்டணும். கூட்டிட்டு வர நம்பரை மொத்தம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கணக்கில் கேட்டிருக்க முதல் கொஸ்டின், மாணவர்களுடைய எடையின் வீச்சு காண்க. ஃபஸ்ட்டு வீச்சுனா என்னன்னு நமக்கு தெரியணும். வீச்சு அப்படின்னா ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் இருக்கிறதுலையே அதிகமான மதிப்பு எவ்வளவோ அதை எடுத்துக்கணும். அடுத்தது குறைந்த மதிப்பு என்னவோ அதுலேருந்து அதை கழித்து போடுறது தான் நமக்கு வீச்சு. இப்போ நம்மளோட அதிக மதிப்பு இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 27ங்கிறது தான் நமக்கு அதிக மதிப்பு. இதிலே குறைந்த மதிப்பு எதுன்னு பார்த்தோம்னா 15. அப்போ 27 - 15 = 12. அப்போ இந்த அட்டவணைக்கான வீச்சு எத்தனைப்பா? 12. அடுத்தது 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகபட்ச எடை அளவு உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதிகபட்ச எடை உள்ள எடை எவ்வளவு நமக்கு கணக்கில்? 27. அதில் எத்தனை பேர் இருக்காங்க? 2. அப்படியே எழுதிட வேண்டியதான். 27 கிலோ உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 2. 3வது கொஸ்டின் பார்த்துக்கலாம். அதிகபட்சமான மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள்? அப்போ இதில் பார்க்கணும். இதில் ஹையஸ்ட் நம்பர் எதில் இருக்குது? 6ல் இருக்குது. 6ல் அப்போ எத்தனை கிலோ? 25. அப்போ இது எப்படி எழுதணும்? அதிகபட்ச 25 கிலோ எடை உள்ள மாணவர்கள் 6 பேர். அதான் ஆன்சர். அடுத்தது 4வது, குறைந்த அளவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எது? இப்போ இதுலேயே பார்த்தோம்னா ரொம்ப லோயஸ்ட் எது? நம்ம மினிமம்லாம் இங்கே தான் எழுதியிருக்கோம் இல்லையா? 15. 15ல் எத்தனை பேர்? 3 பேர். அப்போ 15ல் 3 பேர். அவ்வளோதான். எடுத்து எழுதும்போது இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். அதேமாரி வீச்சுனா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் எழுதி அதுலேருந்து நம்ம போடணும். ஒவ்வொரு கொஷினையும் புரிஞ்சுட்டு அதுக்கான விளக்கத்தோட குறைந்தபட்சம்னா எத்தனை கிலோ, எத்தனை மாணவர்கள், அதிகபட்சம்னா எத்தனை கிலோ, எத்தனை மாணவர்கள் அப்படின்றத விளக்கமாக எழுதணும். இந்த சம் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.